அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கொள்கை நிலையிலும் அமைப்பின் பெயரிலும் கூட எங்களுக்கு மிக நெருக்கமாக விளங்குகிற தோழர் வெண்மணியின் தலைமையில் இயங்குகிற திராவிட தமிழர் கட்சி வரும் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கோவையில் ஒரு பெரும் மாநில மாநாட்டை நடத்த இருக்கிறது. அந்த மாநாட்டிற்கு அவர்கள் வைத்திருக்கிற அந்த பெயரே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஊக்கத்தையும் தருகிறது. திசை காட்டும் திராவிடம் அரசியல் மாநாடு என்றுதான் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். திசை காட்டும் திராவிடம் என்பது மிக இல்லை. இந்தியாவிற்கு அடிப்படையாக பல நேரங்களில் குறிப்பாக சமூக நீதி தளத்தில் திசை காட்டுகிற இயக்கமாக தமிழ்நாட்டின் திராவிட இயக்கம்தான் இருக்கிறது. அந்த திராவிட இயக்கம் எந்தெந்த வகையிலே எல்லாம் திசை காட்டுகிறது? வெறுமனே சமூக நீதி என்ற ஒற்றை சொல்லில் அதனை அடக்கிவிட முடியாது. விரிவாக சொன்னால் பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. இன்றைக்கு மகளிர் உரிமை தொகையை கூட்டி கொடுத்திருப்பது அதனுடைய அடிப்படையான நோக்கம் பெண்கள் தற்சார்புடையவர்களாக சுயமரியாதை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். அப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்களை குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை எல்லாம் வழங்கி இருக்கிற திசை காட்டும் திராவிடம் என்கிற பெயரில் நடக்கிற இந்த மாநாடு வரப்போகிற தேர்தலுக்கு முன்னால் நடக்கிறது. இந்த தேர்தல் எவ்வளவு முதன்மையானது என்பதை விளக்குகிற ஒரு மாநாடாகவும் இது அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே திராவிட மாடல் அரசு மறுபடியும் தொடர்ந்திட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான், அந்த கருத்தியலை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த மாநாடு கூட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். யாரால் இந்த மாநாடு கூட்டப்பட்டிருக்கிறது? திராவிட தமிழர் கட்சி என்று சொன்னால் அதிலே அங்கம் வகிக்கிறவர்கள் இந்த சமூகத்திலேயே ஒடுக்கப்பட்ட மக்களாலும் ஒடுக்கப்பட்டிருக்கிற அருந்ததியர் சமூகத்து மக்கள் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற ஒரு அமைப்பினால் இது நடத்தப்படுகிறது. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, அப்போது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். உடல் நலமில்லாமல் சென்னையிலே இருக்கிற ராமச்சந்திரா மருத்துவமனையிலே இருந்தார். ஐயாவை பார்ப்பதற்காக நான் சென்றிருந்தேன். அன்றைக்கு அவர் சொன்ன ஒரு செய்தி இன்றைக்கும் என் நெஞ்சில் அப்படியே பதிந்து கிடக்கிறது. தலைவர் கலைஞர் சொன்னார், இன்றைக்கு எப்படியாவது நான் சட்டமன்றத்திற்கு போய்விட வேண்டும் என்று கருதினேன், உடல்நிலை இடம் தரவில்லை என்றார். என்ன அப்படி இன்றைக்கு சட்டமன்றத்தில் என்று கேட்டேன். ஒரு முக்கியமான தீர்மானம், என் நெஞ்சத்தில் நெடுநாளாக இருந்த ஒரு தீர்மானம் இன்றைக்கு வருகிறது. இந்த சமூகத்திலேயே ஒடுக்கப்பட்ட மக்களான அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொண்டு வருகிற தீர்மானம் கடைசியில் என்னால் முடியவில்லை, துணை முதலமைச்சர் அதை முன்மொழிய இருக்கிறார் என்று சொன்னார். எனவே அவர் மனம் மகிழ்ந்தும் மனம் நிறைந்தும் கொண்டு வந்த தீர்மானங்கள் என்று 2 தீர்மானங்களை சொல்லலாம். ஒன்று, அருந்ததியர் சமூகத்திற்கான உள் இடஒதுக்கீடு அல்லது முன்னுரிமை தருகிற ப்ரிஃபரன்ஷியல் கோட்டா என்று சொல்லுகிற முன்னுரிமை தருகிற உள் இடஒதுக்கீடு. 2வது, பல வாரியங்களை அவர் தோற்றுவித்தார். அதாவது நடைபாதையில் வணிகம் செய்கிற மக்கள், மூட்டை தூக்குகிற தோழர்கள், திருநங்கையர், இப்படி பலருக்கும் வாரியங்களை உருவாக்குகிற ஒரு தீர்மானத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய லட்சியங்களில் ஒன்று என்று கருதினார். எனவே எந்த மக்களுக்காக இந்த திராவிட இயக்கம் உழைக்கிறதோ அந்த மக்களால் இன்றைக்கு அந்த கொடி உயர்த்தப்பட்டு திசை காட்டும் திராவிடம் என்கிற முழக்கத்தோடு அந்த மாநாடு நடைபெறுகிறது. இது திராவிட தமிழர் கட்சியின் மாநாடு இல்லை, இது திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழர்கள் அனைவரின் மாநாடும் இதுதான். இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் நெஞ்சம் நிறைய வாழ்த்துகிறேன். வாழ்க வள